கட்டபொம்மன் சுதேசி, இந்த நாட்டை சேர்ந்தவன். எழுதியவன் இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்த அந்நியன். அவன் எழுதிய ஆவணத்தை அப்படியே வெளியிட்டால் அவை கட்டபொம்மனுக்கு எதிராகத்தான் இருக்கும். கட்டபொம்மன் அனுப்பிய ஓலைகள் மலபார் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அதன் பின்னர் ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. மொழிபெயர்ப்பு என்றாலே அதில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் என்பது ஏகலைவன் போன்றவர்களுக்கு தெரியாது. இந்த கடிதத்தை கட்டபொம்மன் ஏன் டேவிட்சனுக்கு அனுப்புறார்? இந்த ராமநாதபுரம் பேட்டியில் அவருடைய முதன்மை அமைச்சர் தனாபதி சுபசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார். அவரை விடுதலை செய்ய வேண்டும். அவரை விடுதலை செய்வதற்காக கட்டபொம்மன் இது மாதிரியான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதைத்தான் நாம் சூழ்நிலை சான்று என்று சொல்ல வேண்டும். ஒரு கேடுகட்ட மனநிலையில் இருந்ததனால்தான் இது மாதிரி கீழ்த்தரமான சிந்தனைகள் எல்லாம் ஏகலைவனுக்கு உருவாகிறது. அவருடைய மகன்கள் தமிழ்வாணன் அவர்களும் லேனா தமிழ்வாணன் அவர்களும் அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம், அச்சிட மாட்டோம், அதில் உள்ள செய்திகள் எல்லாம் தவறாக இருக்கிறது, இலங்கையில போர் நடந்தது, பிரபாகரன் ரஜபக்சே கடிதம் எழுதும் போது டே ரஜபக்சே உன்னை தொலைச்சிருவண்டா அப்படின்னு சொல்லியா மிரட்டி எழுதினாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் வந்த வசனத்தை கட்டபொம்மன் மரபினரோ கட்டபொம்மன் வாரிசுதாரர்களோ யாரும் கிளைம் பண்ணல. அது ஒரு சினிமா படம். நீங்க சினிமா படத்தை வச்சுக்கிட்டே கட்டபொம்மனுடைய வரலாறை ஒப்பிட்டு பேசுவது ஏகலைவனுடைய அறியாமையை வெளிப்படுத்தும். ராவணன் அப்படின்ற யூடியூப் சேனலில் மாவீரன் கட்டபொம்மனை பற்றி அவதூறு செய்திகள் நிறையா வந்திருக்குது.